சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் தேனியிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக. இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய ஆசை எனக்கு. அதனால தான் நான் இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த 2023 வருடம் இன்றோடு ஞாயிற்றுக்கிழமை இன்றோடு முடிகிறது. நாளை திங்கட்கிழமை முதல் 2024 ஜனவரி ஸ்டார்ட் 1ஆம் தேதி வருடம் ஆரம்பிக்கிறது. 2023 வருடங்களில் நம் சப்ஸ்கிரைபருக்கும் நம் மக்களுக்கும் ஏற்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். புயல் வெள்ளம், அது இது நிறைய விஷயம், நல்ல தலைவர்களுடைய இறப்பு, நல்ல மனிதர்களுடைய இழப்பு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் நம்ம முதல் முறையாக நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் நடந்திருந்த விஷயங்களுக்கு கூட தலை வணங்கி அவங்களுக்கு எல்லாம் நம்ம மரியாதை செலுத்துவோம். சென்னை மக்களுக்காகட்டும், தென் மாவட்ட மக்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்காகட்டும், இந்த புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்கள் அனைவருக்கும் தலை வணங்கி என் சர்க்குருவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அந்த துக்கத்தை, அந்த மன கஷ்டத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாங்களாம் சின்ன ஒரு இதுதான், எங்களால் எந்த ஹெல்ப்பும் அந்த மாதிரி பண்ண முடியாத சூழ்நிலை. உங்களுக்கு உதவிய அத்துணை உள்ளங்களுக்கும் என் பாலாஸ் ஆன்மீகத்தின் சார்பாக, எங்கள் சர்க்குருவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. தமிழக அரசுக்கும், தமிழக முதல்வருக்கும், தமிழக அமைச்சர் பெருமக்களுக்கும், தமிழக அதிகாரிகளுக்கும், தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும், தன்னார்வலர்களுக்கும், மதம் ஜாதி மதம் கடந்து ஓடிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் இந்த பாலாஸ் ஆன்மீகம் தலைவனை உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது. சர்க்குருவின் கருணையால், இந்த ஞானியின் பார்வையில் சென்ற வருடம் எப்படி இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். ஐயன் ஏற்கனவே கணிச்சு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் அப்படி நடக்கும். இந்த வருஷம் 7 அப்படி தண்டை நடக்கும்னா 20, 23, 5, 7 கூட்டுத்தொகை. அது 2 பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட நடந்ததை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்றேன். இந்த வருடம் 8 அஷ்டலட்சுமி அஷ்டமும் பொங்கும். சர்க்குரு ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நல்லா இருக்கும். 24வது வருடம் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த கசப்பான விஷயங்களை மறந்துடுவோம். இந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு நல்ல விஷயங்கள் நடந்து எடுத்துக்கிடுவோம். வரும் 24ஆம் ஆண்டு நல்ல விஷயங்களா நடக்கணும். சரிங்களா? இந்த 23ஆம் ஆண்டு என்னை நம்பி என்னுடன் பயணிக்கும் அத்துணை நண்பர்களுக்கும், சப்ஸ்கிரைபர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றியை பாலாஸ் விலாகின் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் உரித்தாக்குகிறேன். ஐயனுடைய அருள் வரும் 2024 ஐயனுடைய அருள், நம் சர்க்குருவினுடைய அருள், நம் அப்பாவினுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். சர்க்குரு பாட்னார் தான் வேண்டேன். உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். என்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல் அப்பாவிடம் நான் அதைத்தான் வைப்பேன். சர்க்குரப்பா, என்னுடைய மக்கள் அனைவரையும், நான் உலக மக்கள் அனைவருக்கும் வேண்டுபவன், இந்திய மக்களுக்கு அனைவருக்கும் வேண்டுபவன், என் தமிழ் மக்களுக்கு அனைவருக்கும், உறவுகளுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை மக்களும் சந்தோஷமாக அருமையாக இந்த 24ஆம் ஆண்டு வருடம் அமைய வேண்டும். அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சரிங்களா? நானும் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒழுக்கம், நேர்மை, இதை கடைபிடிங்க. பசிச்சவனுக்கு சாப்பாடு போடுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், சேர்த்து வச்சு எந்த பணமும் கொண்டு போகும்போது யாரும் கொண்டு போறது இல்லை. நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பணம்னு போகாதீங்க. மனிதர்களை நம்புங்க. சரிங்களா? மனிதர்களை நம்பணும். நட்புக்கு மரியாதை கொடுங்க, பாசத்துக்கு மரியாதை கொடுங்க, பசிச்சவனுக்கு சோறு போடுங்க. சரிங்களா? பணம் கூட வராது. சரிங்களா? நம்மளாம் நினைச்சிருந்தா எவ்வளவு பண்ணிருக்கலாம், பணம் கூடவே வராது. உங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், வரும் 24ஆம் ஆண்டில் தான தர்மங்கள் செய்யுங்கள். முடியாதவர்களுக்கு, நலிவுற்றோருக்கு உதவி செய்யுங்க. சர்க்குரையா, சர்க்குரப்பா உங்கள் அனைவருக்கும் நல்ல விஷயமாக உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்தி தருவார் என்று கூறி, மீண்டும் 24ஆவது வருட இந்த இனிய புத்தாண்டு அருமையாக அமையணும். உங்கள் குடும்பத்தில் செல்வங்களும் சந்தோஷமும் செழித்தோங்கணும்னு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சர்க்குருவே சரணம். வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது.
வேறு துணை எனக்கேது.